இந்த வெற்றிலை தீபம் நம்ம எப்பவும் ஏத்துற மாதிரி ஏத்தாம, அந்த வெற்றிலை தீபத்துல இந்த 3 பொருள நம்ம சேர்த்து வச்சு ஏத்துனோம் அப்படின்னா, தீராத பிரச்சனைகள முருகன் தீர்ப்பான். வெற்றிலை தீபத்த இன்றைய நாள் இப்படி ஏத்திப் பாருங்க. உங்க 7 தலைமுறைக்கும் வற்றாத செல்வம் சேர்கிற அளவுக்கு உங்களுக்கு செல்வம் சேரத் தொடங்கும். அது எப்படி ஏத்தணும்? என்ன பொருள் சேர்க்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். "வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்லக் கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வாராதே வினை." முருகனோட திருநாமத்தை சொல்லி திருநீரை அணிந்தாலே நமக்கு வரக்கூடிய வினைகள் அனைத்தும் ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது முருகனுக்கு உகந்த இந்த வெற்றிலை தீபத்தில் இந்த பொருட்களை சேர்த்து முருகா என் கஷ்டத்தை போக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டமானது விலகும். ஆனால் நம்பிக்கையோடு எந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்யணும். கமெண்ட்டில் வந்து ஓம் சரவணபவ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு பதிவை பாருங்கள். டிசம்பர் 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அன்றைய தினம் திருவோண நட்சத்திரம் வருது. இந்த திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் வருங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா இந்த திருவோணம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்துக்கு இடைப்பட்டது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். சரி, திருவோண நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5:31 வரையும் உத்திராடம். அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரம் ஆரம்பித்து 24ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 6:25 வரையும் திருவோண நட்சத்திரம் இருக்குது. அதனால் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா முழுவதுமாக திருவோண நட்சத்திரம் இருக்குது. சரி, இந்த வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது முருகனுக்கு தானே விசேஷம். இன்றைய நாள் அபிஜித் நட்சத்திரம் திருவோணங்கிறது பெருமாளுக்குரிய நாள் அல்லவா? அப்போ எதுக்காக வெற்றிலை தீபத்தை இன்னைக்கு ஏற்றுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எந்த கடவுளுக்கு போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணினாலும் எந்த விசேஷம் விரத நாட்கள்லையும் இந்த வெற்றிலை அப்படிங்கிறது இடம்பெறும். வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடியது. அது பெருமாளுக்கும் நம்ம படைப்போம், முருகனுக்கும் படைப்போம், சிவனுக்கும் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணுவோம். இந்த நாள் பெருமாளுக்கும் விசேஷமான நாள், முருகனுக்கும் விசேஷமான நாள். இந்த நாளில் இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம ஏற்றுவதன் மூலமாக நம்ம என்ன நினச்சி எந்த காரியத்தை நினச்சி வேண்டுறோமோ அந்த காரியம் வந்து நல்லபடியாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக வெற்றியை தரக்கூடிய இந்த வெற்றிலையை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சில சமயங்களில் மாற்றி சொல்கிறாங்க. ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒருத்தர் சொல்லுவாங்க, திருக்கணிதம் படி ஒருத்தர் சொல்லுவாங்க. அதனால் சில நேரங்களில் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே அபிஜித் நட்சத்திர நேரம் அந்த 24 நிமிடங்களில் போட முடியல அப்படின்னாலும் இன்றைய தினம் வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால இரவு 8 to 9 திருவோண நட்சத்திரமும் செவ்வாய் ஓரையும் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் முருகனை நினச்சும் பெருமாளை நினச்சும் இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 5:19 இருந்து 5:43 வரையும் இருக்கக்கூடிய 24 நிமிடங்கள். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 6 வெத்தலையை எடுத்துக்குங்க. இதை நல்லா கழுவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க. அதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து தனியாக எடுத்து வச்சிருங்க. நம்ம எப்பவும் வெத்தலை விளக்கு ஏற்றுவோம்ல, அந்த காம்பை எடுத்துட்டு அதற்கு பிறகு அந்த எண்ணெயில் போடுவோம்ல, அதே மாதிரி தான். ஆனால் இந்த கூட சேர்க்க வேண்டிய பொருட்கள் ரொம்ப முக்கியம் இன்றைய நாள். ஏன் அப்படின்னா இன்னைக்கு முருகனுக்குரிய ஒரு சிறப்பான நாள். அதில் நம்ம முருகனுக்காக இந்த மாதிரியான பொருட்களை சேர்த்து இந்த தீபத்தை ஏற்றுவதால் நம்ம வேண்டுதல் கூடிய சீக்கிரம் பலிக்கும். இப்போ இதற்கு தேவைப்படுவது துவரம்பருப்பு. நம்ம துவரம்பருப்பு தீபம்னு ஏற்றுவோம். இந்த துவரம்பருப்பு எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா துவரம்பருப்பு வந்து செவ்வாய் பகவானுக்குரியது. செவ்வாய்க்குரிய தானியம் தான் இந்த துவரம்பருப்பு. இந்த செவ்வாய் பகவானை அங்காரகன்னு சொல்லுவோம். இந்த அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதிபதியே முருகன் தான். அதனால் இன்றைய நாள் முருகனுக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த துவரம்பருப்பு சிறிது இருந்தால் கூட போதும். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இருந்தாலும் போதும், அல்லது ஒரு 2-3 துவரம்பருப்பு எடுத்திங்கனாலும் போதும். துவரம்பருப்பு வேணும். அடுத்தது கல்லுப்பு. இந்த உப்பு தீபோனை நம்ம ஏற்றுவோம். அது வந்து மிகச்சிறப்பான ஒன்று. வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த உப்பு தீபத்தை முறைப்படி நம்ம ஏற்றினோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சி இருக்கும்.
இதை வந்து ஒரு தனி பதிவாகவே உப்பு தீபம் எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து இதில் நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் இந்த பரிகாரத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி. இந்த பச்சரிசி அப்படிங்கிறதும் மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் இந்த பச்சரிசியும் ஒன்று. இந்த பச்சரிசி சிறிது எடுத்துக்கணும், ஆனால் பச்சரிசி கண்டிப்பாக வேணும். இந்த பச்சரிசியை வச்சு உப்பை வச்சு நம்ம தனியாக பரிகாரத்துக்கு கடன் தீர பணம் சேர ஒரு தீபம் போடலாம். அதை வேறொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தீபத்தை எந்த திசையில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ ஏற்ற வேண்டும். மேற்கு முகமாக நம்ம ஏற்றக்கூடாது. இதை ஆண் பெண் யாராக இருந்தாலும் செய்யலாம், குழந்தைங்க கூட ஏற்றலாம், அதனால் எந்த தவறும் இல்லை. ஆனால் மாதவிடாய் தீட்டு, பிறப்பு இறப்பு தீட்டு, எந்த தீட்டாக இருந்தாலும் தீட்டு நேரங்களில் செய்யக்கூடாது. தலை குளித்து விட்டு தான் நம்ம இதை செய்யணும். பெண்கள் வந்து விளக்கேற்றும் போது கையில் வளையல் இல்லாமல் இந்த விளக்கை ஏற்ற வேண்டாம். இந்த வெத்தலையை வந்து நல்லா வட்டமாக இப்படி நல்லா அடுக்கி வச்சுக்குங்க. இது மாதிரி வச்சுட்டு நடுவில் வந்து சிறிது உப்பு, கல்லுப்பு முதல்ல வைங்க. அதற்கு பிறகு பச்சரிசியை வைங்க. அதற்கு பிறகு துவரம்பருப்பு. நான் முன்னையே சொன்னேன், துவரம்பருப்பு பச்சரிசிலாம் 1 ஸ்பூன் சேர்க்கணும், 1/2 ஸ்பூன் சேர்க்கணும்னா இல்லை. சாஸ்திரத்துக்கு ஒரு 2-3 துவரம்பருப்பு, 2 பச்சரிசி, 1 கல் உப்பு இருந்தால் கூட போதும். அதில் இந்த விளக்க வைங்க. இதில் வைக்கக்கூடிய விளக்கு உங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, குபேர விளக்கு எது இருந்தாலும் வைக்கக்கூடாது. நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், மண் அகல் விளக்கு தான் வைக்கணும். அதுவும் இன்றைய தினம் இந்த மண் அகல் விளக்கை தான் நம்ம பயன்படுத்தணும். இதுதான் பஞ்சபூத சக்திகளை உடையது. இப்போ இதில் வந்து நெய்யோ அல்லது எண்ணெயோ விடலாம். நெய் விட்டு ஏற்றுவது மிகவும் சிறப்பு. நெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் விட்டு ஏற்றலாம். இதில் இருக்கக்கூடிய காம்பு பகுதியை நீங்கள் நீக்கி வச்சுருப்பீங்கள்ல, அதை வந்து அந்த எண்ணெயில் போடணும். ஆனால் எக்காரணம் கொண்டும் முதல்ல நெய் அல்லது எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றிவிட்டு அதன் பிறகு தான் அந்த காம்பை போடணும். காம்பு பகுதியை போட்டுட்டு அதற்கு பிறகு நெய் விட்டு எண்ணெய் விட்டு ஏற்றக்கூடாது. இந்த விளக்கு ஏற்றி வைத்திருக்கும் போது நீங்கள் வைக்க வேண்டிய மலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகனுக்கு, அதாவது செவ்வாய் பகவானுக்குரிய பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது செண்பகப்பூ, சிகப்பு அரளிப்பூ. இது கிடைக்கல அப்படின்னா சிகப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடிய எந்த பூ வேணாலும், முருகனுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிப்பூ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பூ ரொம்ப சிறப்பு. கிடைச்சதுன்னா அதை வைங்க. அதுவும் கிடைக்கல அப்படின்னா பன்னீர் ரோஜா, இது மாதிரி இந்த வெத்தலையில் வச்சு இந்த தீபத்தை ஏற்றுங்க. நமக்கு என்ன வேண்டுதலோ இப்போ அந்த தீபத்தை பார்த்து, தீபத்தில் எரியக்கூடிய சுடரை பார்த்து முருகனை மணக்கண் முன் கொண்டு வந்து உங்களுடைய வேண்டுதலை, கோரிக்கையை சொல்லுங்க. உங்கள் வேண்டுதல் சீக்கிரம் பலிக்கும். இந்த தீபமானது குறைந்தது 1/2 மணி நேரமாவது எரிந்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் அடுத்த நாள் வந்து அதில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு, பச்சரிசி, கல்லுப்பு இது எல்லாமே பறவைகளுக்கு உணவாக போடலாம். உப்பை எப்படி சாப்பிடும் அப்படிம்பீங்க, அதாவது கால்படாத இடத்துல இல்லை பறவைகளுக்கு நம்ம போட்டுடணும். இல்லை ஓடும் நீரில் கூட இந்த துவரம்பருப்பு, பச்சரிசி, இந்த கல்லுப்பை நம்ம விடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.